தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை யார் யார் அதிகமாய் ருசிப்பார்கள் என்று பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. தமக்கு காத்து இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்கனாலே அவங்க என்ன வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? ஒன்று, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. 2, கர்த்தர் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறாங்க. 3, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை அவங்க மிகவும் நம்புகிறத வெளிப்படுத்துறாங்க. உண்மையாய் கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமா கர்த்தரை தான் தேடும். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோம்னா நம்முடைய ஆத்துமா கர்த்தரை தான் தேடும். யார் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு தான் காத்திருக்கிறார்கள் என்று. இப்படிப்பட்டவங்க லைஃப்ல ஒரு தீமையும் கர்த்தர் நடக்க விட மாட்டார். சில காரியங்கள் தீமையாய் நமக்கு தோன்றினாலும் அது பின்னாட்களிலே நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் மட்டும்தான் இருக்குமே தவிர அது பின்னாட்களிலே துக்கமாகவோ புலம்பலாகவோ வேதனையாகவோ இருக்காது. எனவே தான் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுவார்ல, இன்னைக்கு நீங்க அழுறீங்க, ஆனால் உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு காத்திருந்து அவரை தேடுகிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராகவே இருந்து உங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நன்மை கிருபை உங்க வாழ்க்கையில தொடருவதை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார்.